வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விசுவாசத்தின் மறு உருவமே ஓபிஎஸ் தான். அவரிடம் இருந்துதான் நாங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம் என அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஒரேடியாக ஓபிஎஸ்ஐ புகழ்ந்து தள்ளியுள்ளார். ஆனால் இவர்தான் சில மாதங்களுக்கு முன்னர் ஓபிஎஸ்க்கு எதிராக முதலாக பேச ஆரம்பித்தவர். அதிமுகவை காப்பாற்றவும் ஆட்சியை சிறப்பாக நடத்தவும் ஓபிஎஸ் அணியுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளோம் என நேற்றைய முன்தினம் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தி அறிவித்தனர். அதன் பின்னர் நேற்று இரவு ஆலோசனை நடத்திய அமைச்சர்கள் கட்சியை காப்பாற்ற தினகரன் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரை முற்றிலுமாக கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பதாக கூறினார். இதையடுத்து இதுநாள் வரை ஓபிஎஸ்ஐ இகழ்ந்து வந்த அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்தவர்கள் தற்போது புகழ்ந்து பேச ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விசுவாசத்தின் மறு உருவம் ஓபிஎஸ் தான், அவரை பார்த்துதான் நாங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம் என புகழ்ந்து தள்ளியுள்ளார். ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகத்தை எழுப்பியதால் தான் அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, மற்றபடி அவர் மீது எந்த விமர்சனமும் இல்லை என கூறியுள்ளார். இதே அமைச்சர் உதயகுமார் தான் ஓபிஎஸ் முதல்வராக இருக்கும்போது அவரது தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது சசிகலா முதல்வராக வர வேண்டும் என முதலாக ஓபிஎஸ்க்கு எதிராக பேச ஆரம்பித்தார். இதற்கு அவர் கூறிய காரணம் கட்சி பொறுப்பும் ஆட்சி பொறுப்பும் ஒருவரிடமே இருக்க வேண்டும் என சப்பை கட்டு கட்டினார். தொடர்ந்து சசிகலா புகழை பாடி வந்த அமைச்சர் உதயகுமார் இப்போது ஓபிஎஸ்ஐ விசுவாசத்தின் மறு உருவம், அவரிடம் இருந்துதான் நாங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம் என புகழ்ந்துள்ளது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.